எல்லா புகழும் இறைவனுக்கே. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மெய் சிலிர்க்க வைக்கும் சிறுவாபுரி முருகன் வரலாறு. விழுப்புரம் சிறுவாபுரி போக வழி வேண்டுமா? வழின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் முருகர் கூப்பிட்றாருன்னு பார்ப்போம். எல்லா கோவிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். அதே போல் சிறுவாபுரி முருகனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு. அதுபோல் திருவள்ளூர் மாவட்டம் சின்னப்பேடு பகுதியில் இருக்கும் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சொந்த வீடு கனவு நிறைவேறும் என்று பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஏன் சிறுவாபுரி என்று பேர் வந்தது தெரியுமா? உலக நன்மைக்காக அசுவமேத யாகம் நடத்துவதற்காக குதிரையை வலம் வர செய்தார் ராமபிரான். அந்த குதிரையை வால்மீகி ஆசிரமத்திற்கு வந்தடைந்ததும் வால்மீகி ஆசிரமத்தில் இருந்த லவனும் குஷனும் அந்த குதிரையை சிறைப்பிடித்தார். குதிரை வராத காரணத்தினால் அனுமனையை அனுப்பி என்ன என்று பார்த்து வர சொன்னார் ராமபிரான். அனுமனையும் சிறைப்பிடித்தார்கள். பிறகு லட்சுமணனையும் அனுப்பி வைத்தார் ராமபிரான். லட்சுமணனையும் சிறைப்பிடித்தார் லவனும் குஷனும். பிறகு இதனால் கோபமடைந்த ராமபிரான் தன்னுடைய பிள்ளைகள் என்று தெரியாமல் லவன் குஷனிடம் போர் தொடுத்தார். சிறு பிள்ளைகள் போர் தொடுத்ததால் இதற்கு சிறுவர் போர் புரி என்று இருந்தது. காலப்போக்கில் மருவி சிறுவாபுரி என்று பேர் வந்தது. சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகன் வந்து தங்கி இளைப்பாறிய இடம்தான் சிறுவாபுரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.